இன்று நாம் தரிசிக்கப் போவது கடலை வென்று நின்ற தெய்வம், அசுரரை அழித்து அருள் வழங்கும் குமரன், 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. முருகனின் திருமேனி அழகு, செந்தாமரை கண்கள் கொண்டவன், சிவன் சக்தியிலிருந்து பிறந்த தெய்வ குமரன், வேல் கையில் வீரமாய் நிற்பவன், மயில் மீது அழகாய் வீற்றிருக்கும் அழகன், முகத்தில் தெய்வீக ஒளி பொங்க, செந்தாமரை கண்கள் கருணை பொழிய, நெற்றியில் திருநீறு ஜொலிக்க, கிரீடத்தில் ரத்தினங்கள் பிரகாசிக்க, 6 முகங்கள் அருள் மலர், 12 கண்கள் உலகை காக்க, புன்னகையில் பக்தர்க்கு நிம்மதி தர, காதுகளில் குண்டலம் மினுங்க, வீரவேல் கையில் ஒளி வீச, வரமருள் கரங்கள் அருள் வழங்க, மார்பில் தெய்வீக காந்தம் திகழ், இடுப்பில் பட்டு வஸ்திரம் அலங்கரிக்க, கால்களில் சிலம்பொலி முழங்க பக்தரை காக்கும் வேல்முருகன் திருச்செந்தூரில் அழகாய் நின்றருளும் தெய்வமூர்த்தி. கோவில் தோற்ற வரலாறு. புராணங்களின்படி அசுரன் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார். அவரை அழிக்க சிவபெருமான் முருகனை உருவாக்கினார். முருகன் படையுடன் வந்து கடற்கரையில் முகாம் அமைத்து சூரபத்மனை போரில் வென்று வேல் கொண்டு 2ஆக பிளந்தார். ஒரு பகுதி மயில் வாகனம், மற்ற பகுதி சேவல் கொடி. இந்த வெற்றி நடந்த இடமே திருச்செந்தூர். அதனை நினைவுகூர இந்த ஆலயம் உருவானது. ஆலயத்தின் வரலாற்று பின்னணி. முதலில் பாண்டிய மன்னர்கள் 8ஆம் நூற்றாண்டு கட்டியதாக கருதப்படுகிறது. பின்னர் சோழர்கள் புதுப்பித்தனர். நாயக்கர்கள் 9 அடுக்கு ராஜகோபுரம் கட்டினர். பின்னர் சந்நியாசிகள் முழு கோவில் மறுகட்டிடம். கோவிலின் சிறப்பம்சங்கள். கடலோரத்தில் அமைந்த ஒரே முருகன் ஆலயம். மற்ற 5-6 படை வீடு. மலை மேல் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. கடலுக்கு அருகில் இருந்தும் சேதமில்லாமல் நிற்கிறது. 6 படை வீடுகள். முருகனின் 6 முக்கிய ஆலயங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. கோவில் மர்மங்கள் மற்றும் அதிசயங்கள். கடலுக்கு அருகில் இருந்தும் உப்பு நீர் சேதமில்லை. நாழி கிணறு. கடல் அருகில் இனிப்பு நீர் சூரசம்ஹாரம். நேரில் நடக்கும் ஒரே இடம். கோவில் ஓம் வடிவில் அமைந்தது என்று நம்பிக்கை. முக்கிய திருவிழாக்கள். கந்த சஷ்டி மிக முக்கியம். 6 நாள் விழா. சூரசம்ஹாரம் நாடகம். லட்சக்கணக்கான பக்தர்கள். மற்ற விழாக்கள் வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம். தினசரி பூஜை நேரங்கள். காலை 5 திறப்பு, கலசந்தி பூஜை, உச்சிகால பூஜை, சாயரட்சை பூஜை, அர்த்தஜாம பூஜை, இரவு 9 நடை அடைப்பு. பக்தர்களின் நம்பிக்கைகள். திருச்செந்தூர் முருகன் வேண்டினால் திருமண தடை நீங்கும், வேலை கிடைக்கும், நோய் தீரும், எதிரிகள் நீங்கும், நீதிக்காக வேண்டினால் நிறைவேறும். கோவில் அமைப்பு. 9 அடுக்கு, ராஜகோபுரம், கடற்கரை முகப்பு, 3 பிரகாரங்கள், நாழி கிணறு, வள்ளி குகை. ஏன் இந்த கோவில் சக்தி அதிகம்? இந்த இடம் போரில் வெற்றி பெற்ற தலம். கடல்ல தெய்வ சக்தி.